நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அதிகாரம் 8. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ, ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவடையை வை என்றார். யோசுவா கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கிறார். இஸ்ரவேலின் பாளையத்திலே ஆகான் மாத்திரம் பாவம் செய்தானா, அல்லது இன்னும் வேறு யாராவது பாவம் செய்தவர்கள் இருக்கிறார்களா என்னும் சந்தேகமும் பயமும் யோசுவாவுக்கு உண்டாயிற்று. யோசுவாவால் கர்த்தருக்கு முன்பாக நடுங்காமலும் பயப்படாமலும் இருக்க முடியவில்லை. கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். அவர் இதற்கு முன்பு யோசுவாவினிடத்தில் தரிசனத்தில் பேசினார். கர்த்தர் ஏற்கனவே பேசினது போல இப்போது யோசுவாவோடு தரிசனத்தில் பேசுகிறாரா அல்லது முகமுகமாய் பேசுகிறாரா என்பது தெரியவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்கு முன்பு கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக யோசுவாவுக்கு முன்பு உருவின பட்டயத்தோடு நின்றார். அவர் ஒரு யுத்த புருஷனைப் போல தம்முடைய மார்பிலே நியாய தீர்ப்பின் கவசத்தை அணிந்திருந்தார். கர்த்தர் இதற்கு முன்பு சேனையின் அதிபதியாக இருந்தது போல இப்போது இருக்கிறாரா, அல்லது யோசுவாவை ஆதரித்து அவருக்கு ஆறுதல் சொல்லும் சிநேகிதரைப் போல இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. நாம் விசுவாசத்தோடு நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நிவர்த்தி பண்ண வேண்டும். பாவத்தை நிக்கிரகம் பண்ணும்போது கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். நம்முடைய பாவங்களை விட்டு நாம் விலகி வரும்போது கர்த்தர் நம்மோடு ஆறுதலான வார்த்தைகளை பேசுவார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எவ்வாறு தொடர்ந்து முன்னேறி செல்வது என்னும் ஆலோசனைகளை நமக்கு சொல்லுவார். நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதை நிறுத்திவிட்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும் பிரயோஜனமானவர்களாயும் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் ஊழியங்களை உண்மையாய் செய்ய வேண்டும். அப்போது கர்த்தர் ஊழியத்தின் திட்டங்களையும் அதன் ஆலோசனைகளையும் நமக்கு கொடுப்பார். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் வரையிலும் நமக்கு சத்துருவோடு போராட்டம் உண்டு. இந்த உலகத்தின் அதிபதியோடும் அந்தகார லோகாதிபதியோடும் நாம் யுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய பாவங்களை நிகிரகம் பண்ணினால்தான் நம்மால் சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியும். நாம் கர்த்தரோடு ஒப்புரவாகி அவரோடு சமாதானமாய் இருந்தால்தான் கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்காக நம்முடைய சத்துருவோடு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யோசுவாவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே காணப்பட்ட சாபத்தீடும் பாவமும் அக்கிரமமும் யோசுவாவின் கரங்களை பலவீனப்படுத்திற்று. யோசுவா தன்னுடைய ஆவியிலே சோர்ந்து போய் இருக்கிறார். வேவுக்காரர் கூறிய செய்திக்கும் கர்த்தர் இங்கு கொடுக்கும் கட்டளைக்கும் வித்தியாசம் உள்ளது. வேவுக்காரர்கள் 2000 அல்லது 3000 யுத்த வீரர்கள் மட்டும் போதுமானது என்று கூறினார்கள். ஆனால் கர்த்தரோ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு போகுமாறு கட்டளை இடுகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு புறஜாதியாரே சத்துருக்களாய் இருப்பார்கள் என்று யோசுவா இதுவரையிலும் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இஸ்ரவேலருக்கு சத்துரு அவர்களுடைய பாளையத்திற்கு உள்ளேயே இருக்கிறான். பாளையத்திற்கு வெளியே இருந்து பிரச்சனைகளும் சாபங்களும் வருவதற்கு பதிலாக பாளையத்திற்கு உள்ளே இருந்து சாபங்களும் பிரச்சனைகளும் வருகிறது. துன்மார்க்கமான இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதியாரான கானானியரை விட மிகவும் மோசமானவர்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பாவமான சுபாவங்களையும் அக்கிரமமான காரியங்களையும் பார்த்து யோசுவா பயத்திலும் மனக்கலக்கத்திலும் இருக்கிறார். கர்த்தர் யோசுவாவின் இருதயத்தில் நிரம்பி இருக்கிற பயத்தையும் கலக்கத்தையும் பார்த்து அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுவதினால் யோசுவா தன்னுடைய பாரங்களையெல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடலாம். இஸ்ரவேல் புத்திரர் இதற்கு முன்பு ஆயி பட்டணத்தாரோடு யுத்தம் பண்ண போன போது இஸ்ரவேலருக்கு தோல்வி உண்டாயிற்று. இது கர்த்தருடைய திட்டம். அதே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து பாதுகாத்திருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபையும் வல்லமையும். கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. இதுவரையிலும் இஸ்ரவேலை பாதுகாத்த கர்த்தர்
இனிமேலும் பாதுகாப்பார். இஸ்ரவேல் தங்களுடைய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் தங்களை தாங்களே அழித்து போடாதவாறு கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் போதனைகளையும் கொடுப்பார். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆயி பட்டணத்தாரோடு நடைபெற்ற முதல் யுத்தத்தில் தோல்வி உண்டாயிற்று. ஆகையினால் யுத்தம் இன்னும் முடிவரவில்லை. கானான் தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்தமான தேசம். அவர்கள் ஆயி பட்டணத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் யோசுவாவோ யுத்தத்தில் தோல்வியடைந்து சோர்வோடு இருக்கிறார். யோசுவா ஆயி பட்டணத்தின் மீது மறுபடியும் யுத்தம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஜெயம் உண்டாகும் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அதன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆயி பட்டணம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு உரியதாகும். கர்த்தரே ஆயி பட்டணத்தை யோசுவாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். ஆயி பட்டணம் கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கும் கிருபையான ஈவு. இந்த பட்டணம் தேவனுடைய வெகுமதியாக யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆயி பட்டணத்தில் கொள்ளையிட்ட பொருட்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆயி பட்டணத்தில் உள்ள பொருட்கள் கர்த்தருக்கு சாபத்தீடானது அல்ல. எரிகோவிற்கு பின்பு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு யுத்தத்தின் கொள்ளை பொருட்களை எடுத்துக்கொண்டு போவதற்கு அனுமதிக்கிறார். பிரமாணத்திலும் இதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவின் மீது யுத்தம் பண்ணிய போது கர்த்தருடைய பிரமாணம் வித்தியாசமாய் இருந்தது. இப்போது அவர்கள் ஆயி பட்டணத்தின் மீது யுத்தம் பண்ண போகும்போது கர்த்தருடைய பிரமாணம் வேறு விதமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாலும் அதற்கு விரோதமாக நாம் விவாதம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக சிந்திக்க கூடாது. அப்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்கு ஜெயம் உண்டாகும். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போன போது அவர்கள் எரிகோ பட்டணத்தை 7 நாளும் சுற்றி வந்தார்கள். எரிகோவின் அலங்கங்கள் இடிந்து விழுந்தது. ஆயி பட்டணத்தின் மீது நடைபெறப் போகும் யுத்தத்தில் கர்த்தர் அதே கட்டளையை திரும்பவும் கொடுக்கவில்லை. இங்கு வேறு விதமான யுத்த ஆலோசனைகளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவை 7 நாட்களாக சுற்றி வந்தார்கள். அங்கே கால அவகாசம் கிடைத்தது. இப்போது கர்த்தர் கால அவகாசம் எதுவும் கொடுக்கவில்லை. யோசுவா யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் உடனே போக வேண்டும். ஆயி பட்டணத்தை 7 நாட்களுக்கு சுற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கவில்லை. எரிகோ பட்டணத்திலே கர்த்தர் அற்புதம் செய்தார். 7ஆம் நாளிலே ஆசாரியர்கள் எக்காலங்களை நெடுந்தொனியாய் ஊதினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஆர்ப்பரித்தார்கள். எரிகோவின் அலங்கங்கள் இடிந்து விழுந்தது. இந்த ஜெயம் கர்த்தரால் உண்டாயிற்று. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் ஆயுதங்களை பயன்படுத்தி யுத்தம் பண்ணாமலேயே கர்த்தர் அவர்களுக்கு எரிகோவில் ஜெயத்தை கட்டளையிட்டார். இஸ்ரவேல் புத்திரர் ஆயி பட்டணத்தின் ஜனங்களோடு யுத்தம் பண்ணும்போது அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். தைரியமாய் யுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் யுத்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து யுத்தம் பண்ண வேண்டும். எரிகோவின் மீது நடைபெற்ற யுத்தத்தில் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இப்போது ஆயி பட்டணத்தின் மீது நடைபெறப் போகும் யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் பண்ண வேண்டும். இந்த யுத்தத்திலும் கர்த்தரே தம்முடைய ஜனத்திற்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெயம் கர்த்தரால் மாத்திரமே வரும். கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிடும் போது 2 காரியங்களை சொல்லுகிறார். அவையாவன, அவர் யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு ஆயி பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண போக வேண்டும். யோசுவா ஆயி பட்டணத்திற்கு பின்னாலே பதிவிடையை வைக்க வேண்டும்.